ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ரொம்ப நாள் ஆச்சா லாங் வீடியோ போட்டு, இன்னைக்கு லாங் வீடியோ போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் ரெடியாக இருந்தோம். ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால ஆட்டோ புக் பண்ணிட்டு நேராக நாச்சூர் குழந்தை அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு முராரி போயிருந்தோம். நாங்கள் வரதுக்கு 9:30 ஆயிடுச்சு. இந்த முராரி மட்டும் தான் ஓப்பன்ல இருந்துச்சு. சரி, என்ன ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த ஜாலியில குட்டீஸ் எல்லாம் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கணுன்ற எண்ணமே வரல. மொபைல கையிலே எடுக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்துச்சா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாவுக்கு சாட்டர்டே பர்த்டேன்றதுனால கொஞ்சம் பூ தம்பிங்க நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் அம்மாவும் கட்டலாமேன்னு சொல்லி கட்ட உட்காந்தோம். 12:30 மணிக்கு தான் உட்கார ஸ்டார்ட் பண்ணோம். 1:30 மணி ஆயிடுச்சு. அம்மா கொஞ்ச நேரம் கட்டிட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு அம்மா தூங்கிட்டாங்க. ஃபுல்லாவே கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் தூங்கவே போனேன். கட்டி எடுத்து அம்மாட்ட கொடுத்ததுக்குள்ள மணி 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தூங்க போயிட்டு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருக்கணுமா, ஆனா நான் சீக்கிரமா எழுந்திருக்கல. லேட்டா தான் எழுந்தேன். 8:30 மணிக்கு மேலதான் எழுந்தேன். எழுந்து தம்பிங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நானும் அப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சமையலுக்கு ஆளெல்லாம் வைக்கல. நம்மளே வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தாளிச்சாக்காக கொஞ்சம் பருப்பு வேக வச்சிருந்தோம். நாங்க மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா நைட்டு செம்ம மழை பெஞ்சதுனால விறகும் கொஞ்சம் ஈரமாயிருச்சு, தரையும் கொஞ்சம் ஈரமாயிருச்சு. அதனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு சமைக்கிற வேலை. மதியம் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். முடிக்கிறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. ஆனா சமையல் சூப்பரா வந்துருந்துச்சு. தாளிச்சா பிரியாணின்னு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். தம்பி ரெடி பண்ண பிரியாணி அவ்வளோ சூப்பரா வந்துருந்துச்சு. என்ன குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியா செஞ்சுட்டோமா, வர கெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பாப்பாவுக்கு கேக் வந்து ரெட் வெல்வெட் தான் கொடுத்துருந்தோம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. அதுவும் சிம்பிளா இருந்தாலும் அழகா இருந்துச்சு. அப்படியே நம்மளும் ரெடி ஆயிட்டு வந்து கேக்கு சூப்பரா கட் பண்ணியாச்சு. நான் ரொம்ப சிம்பிளா தான் இருந்தேன். சாரி கட்டிட்டு வரலான்றதுக்குள்ள கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரின்னா அப்படியே நம்மளும் வந்து நம்ம ஃப்ரெண்ட் வேற வந்திருந்தாங்களா, அவங்க கிட்ட பேசிட்டு டைம் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.